ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷீரோ விளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசிமேடுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கூழ் ஊற்றுறேன், நான்வெஜ் பண்ணுறேன்னு சொல்லி அதிகமாக வந்து ஃபிஷ்ஷஸ் வாங்க வருவாங்க இங்கே நியர்பை காசிமேட்டில் உள்ளவங்க எல்லாருமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீனும் அதிகமாக வந்திருக்கு. போன வாரத்தை விட இந்த வாட்டி மீன் அதிகமாக வந்திருக்கு. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சின்ன மார்க்கெட்டில் வந்தாச்சு. கரெக்டாக இந்த கூடை போட்டுருக்கு பார்த்திங்களா, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கூடை மீன் அந்த தனித்தனியாக கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக உள்ள சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்துன்னா இதுக்கு பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க. இந்த இடம் தான். இது வந்து ஏலம் விட்டுற இடம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹியூஜ் குவான்டிட்டி வேணும், ஓகேவா? அதே மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும். இந்த ஏலத்தில் எடுக்கும்போது உங்களுக்கு கம்மியாகவும் கிடைக்கும். நம்ம உள்ளே போகலாமா? ஏலம் போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு க்ரௌடு இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே நம்ம உள்ளே போவோம். காணக்காத்தை இவ்வளோ வச்சுக்கிட்டு 700 ரூபா ஏலம் போயிட்டு ஸ்டார்டிங். காணங்காத்த செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 700 ரூபாய்க்கு முடிச்சு ஃபுல் காணங்காத்தாவும். நல்லா இருக்குல்ல? முடி பார்த்தாலும் ஒரு 50-60 மீன் கும்பல. அடுத்தது வந்துச்சு ஏலம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக காணுங்கப்பா. கூடாவா? எவ்வளோ இருக்கு? 1000 ரூபா. அந்த ஊரா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 30 மீன் இருக்கும். 1700 கூட சூப்பர்ல. 1700 ரூபா. முள்ள இருக்காது மீன். நடுமுள்ளு தான். ஒரு பீஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த அக்கா கிட்ட எப்போ வந்தாலும் இந்த க்ரௌடு எப்பயுமே இருக்கும். இந்த அக்கா பாருங்களேன். இந்த அக்கா கிட்ட மட்டும் ஏலம் கேட்க எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு மீன் வேற லெவலில் எடுத்து வருவாங்க. இந்த அக்கா கனம்பா போட்டிருக்காங்க. அந்த கனம்பா வந்து 200 ரூபா, 150 ரூபா ஆயிடுச்சு. 200 ரூபாய்க்கு அவ்வளோ கனம்பா இருக்கு. அவள் தான் போயிடுச்சு, வாங்கிட்டாங்க டக்குன்னு. இன்னைக்கு கொஞ்சம் ஓகே தான். போன வாரத்தை விட மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா விலை கேட்க நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 400 ரூபா. அவள் தான் ஒரே ஸ்லாட் தான் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏலத்துக்கு ஆள் வந்து எப்படி சொல்றது, போட்டி கேட்டால் தான் அது விலையே ஏறும். ஒரே ஆள் தான் கேட்டாங்க, போயிட்டே இருந்துச்சு, முடிஞ்சு. மொபைல் வந்திருக்கு. அடுத்த வருது பாருங்க. இதெல்லாம் ஏலம் கேட்கறதா கவர்ல இருக்கு பாருங்க. இதுல மொத்தம் 2, 4, 6, 7 பீஸ் இருக்கு. 1600 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 1650 ரூபாய்க்கு கேட்டுருக்கு. 1700. சூப்பர். இந்த அண்ணன் தான் கேட்குறாரு. 1800. அவ்வளோதான் தூக்குனேன். 1800 ரூபாய்க்கு முடிச்சிட்டாரு. அவ்வளோதான். 2150 ரூபாய்க்கு இது ஒரு 8-9 மீன் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 3 மீன். ஒரு ரூபா போகுது.
1400 3 பீஸ் இருக்கு முடிஞ்சு 1450 3 கொடுவோம் வவ்வால் 1000 வவ்வால் அது எப்படி பார்த்தாலும் ஒரு 20-30 மீன் மேலே இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் நல்லா ஓரளவுக்கு மீடியமாக வவ்வாலுக்கு ஏலம் போயிட்டு இருக்கு 1500 1550 ரூபா வவ்வால் போயிட்டு இருக்கு வவ்வால் அவ்வளோதான் 1600 இந்த வவ்வால் முடிஞ்சு சூப்பர் 800 ரூபாய்க்கு இந்த மீன் போயிட்டு காலா இது பார்த்தீங்களா இதான் காலம் அவ்வளோதான் 950 ரூபா 50 ரூபா வந்து ஏழை காசு முடிஞ்சு போச்சு 950 ரூபா 700 வந்து ஸ்டார்டிங் வா 2-3 நிமிஷத்துல ஒரு டக்குன்னு ஒரு வேலை முடியுதான் அதான் அக்கா கிட்ட இவ்வளோ க்ரௌடு பாருங்க ஃபுல்லாக நிற்கிறவங்க எல்லாமே இந்த அக்கா கிட்ட வாங்குறதுக்கு தான் ரெகுலராக இவ்வளோ பேர் வந்து வாங்குவாங்க வேற லெவல் அக்காப்பா ஏலத்தில் கலக்குறாங்க ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்கு அந்த கருப்பு கலர் ஃபுல்லாகவே ஸ்டாக் தான் அவ்வளோதான் வவ்வாலா மீன் அடுத்த மீன் வருது இவ்வளோ ஸ்டாக் வருது ஏலம் விடுறதுக்கு எல்லாமே வவ்வால் 1550 ரூபா 1600 ரூபா போன டக்குனு 1700 ரூபா 1000 ரூபா கொடுவா கொடுவா ஏலம் விடுறாங்க 1500 ரூபா போது ஏலம் போது 1600 ரூபா 1700 ரூபா 1700 ரூபா அண்ணா வாங்கிட்டாரு அவ்வளோதான் அந்த 2 மீனும் 200 ரூபா 200 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது செம்ம க்ரௌடு அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கு அக்காவுக்கு டென்ஷனாக வராது இரநூறுவா அந்த டியூனா ஃபிஷ் இந்த கடம்பா 100 ரூபா ஏலம் அது போல கடம்பா சங்கரா பூசா போட்டிருக்காங்க 1000 ரூபா அந்த போது ஸ்டார்டிங் ஆகுது 1050 ரூபா கேட்குறாங்க 150 200 வராங்க போது 1600 ரூபா முடிஞ்சு நண்டு வந்துருச்சு நண்டு ஏலம் 700 ரூபா 1100 ரூபா 1150 ரூபா ஏலம் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறீங்களா அங்கே ஒரு ஏலம் இங்கே ஒன்று அப்படியே இங்கே ஒன்று போயிட்டு இருக்கு இப்படி ஒன்று ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஏலம் விட்டுருக்காங்க ஆனால் ஒரு ஏலம் வந்து உங்கள் பை லக்கு ஓகே கரெக்டாக அந்த ப்ரைஸ் உங்களுக்கு செட் ஆகணும் இல்லைன்னா டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு 2-3 நிமிஷம் தான் டக்குன்னு வராங்க ஏலம் விட்றாங்க 2 ஸ்லாட்டில் டக்குன்னு முடிஞ்சிருக்கு சரியான ப்ரைஸ் போயிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி தான் நல்லா போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இங்கே சூப்பராக இன்னைக்கு ப்ரைஸ் வந்துருக்கு நல்லா வாங்கலாம் இன்னைக்கு நாக்கு மீன் ஏலம் போயிட்டு இருக்கு நல்லா பெரிய நாக்கு 800 ரூபா 800 நாக்கு மீன் 800 ரூபாய் என்ன விஷயம்னா இங்கே ஒரு நம்ம இப்போ எப்படின்னா இந்த இடத்துல அதே மாதிரி அந்த அக்கா கிட்ட ஒரே ஆளுகிட்ட போய் மொத்த க்ரௌடும் போய் நின்றுது ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு சில டைம் அவங்ககிட்ட சீப்பாக இருக்கும் ரொம்ப ஏன்னா அவங்ககிட்ட வந்து கொடுக்குறத ஏலக்காலங்களை பொறுத்து தான் இதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது அந்த மாதிரி தான்
தேடிட்டே இருந்தால் நல்லா நம்ம ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக நம்ம பிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். சண்டே அதனால் இவ்வளோ பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கூறு 200ரூவாவா? 200ரூவால எத்தனை மீனுக்கும்? நானே என்னவா 2 4 6 8 10 12 14 16 17 மீன் இருக்குண்ணே. ஓகே, அதான் எக்ஸ்பீரியன்ஸு. கரெக்டாக சொல்கிறீங்களே. என்ன விலை கேட்குறாரு? 200ரூவா சொன்னாங்க, 150 ரூபா கேட்குறாரு கூறு. ஆஹா சவப்பா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மீன் எப்படி தோணுன்னு எனக்கு தெரியும். மீன் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு எல்லாமே, அதான் கரெக்டாக சொல்றேன். மீன் ஃப்ரெண்ட் 150 ரூபா கொடுங்க கூட. மீன் எக்ஸ்ட்ரா கூட போடுறேன்னு சொல்கிறேன். போடு அவ்வளோ 200ரூவா. ஓகேண்ணா, குட் ப்ரைஸ். இது என்ன ஃபிஷ்கா? இது மடவையா? அர்த்தம். இவங்க யாரு? டியூனா ஃபிஷ். ஓகே, அந்த அக்காவோட டைகர் எராக்கு காட்டுறாங்க, நல்ல பெரிய டைகர் எராவாக்கு. நாங்கள் இருக்கு பாருங்க, இன்னும் பாருங்கள் நண்டு பாருங்கள், செம்மையாக பெரிய சைஸாக இல்லை. நானே மறைச்சிக்கிறேன். டைகர் எரா காட்ட போகலான்னு நினச்சேன், பட் அவங்க வந்து கொஞ்சம் கஸ்டமர் இல்லாமல் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தாங்க. வேணாம், எதுக்கு போய் நம்ம தொந்தரவு பண்ணணும்னு சொல்லி நான் வந்துட்டேன். அப்படியே இந்த பக்கம் போய் பார்ப்போம் வேறு என்ன இருக்கிறாங்கன்னு. தலைவர் வந்து கடம்பை வாங்கிட்டாரு. மச்சா எவ்வளோக்கு மச்சா வாங்கினேன்? கூறு 200ரூவா காட்டு. இருக்குண்ணா, வாங்கலாம். இந்த இதுதான் இங்கேருந்து தான் சைஸாக இருக்குல்ல. இந்த கூரை வந்து அண்ணன் 200ரூவாய்க்கு நம்மளுக்கு கொடுத்தாரு. இந்த அண்ணன் தான் எனக்கு நல்ல ப்ரைஸ்னால சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான், வாங்கிட்டான் சாரா. ஏதோ உயிரோடு இருக்கான், பதினஞ்சு ஓடுறான்ப்பா. அவன் மட்டும் அக்கா ஓடுறான், போடுங்க, திருப்பி போட்டுருங்க. இல்லைனா ஓடுறான் இருந்துச்சு, படுத்து தான் கிடந்தான், திடீர்னு இருந்துச்சு ஓடுறான். உயிரோடு தான்ப்பா இருக்கு. ஐ மாட்டிச்சுன்னா அவள் தான் பிடிச்சி. அக்கா காலத்தில் இறங்கிட்டாங்கடா. 500ரூவா சங்கரா. இவ்வளோ சங்கரா வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா. வாழைக்கருவோட தலைவர் வாங்கியிருக்காரு. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 300ரூவா கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 300ரூவா. நல்லா பெரிய வாழைக்கருவாடு, மீடியமாக இருக்குது. இது அதை விட கொஞ்சம் சின்னது. இது 200ரூவா கிலோ. அரை கிலோ போட்டாச்சு அண்ணன் கடையில். கொடுங்கண்ணா, தேங்க்யூ. ஒரு மீன் எடுத்து காட்டுவா எப்படிங்கண்ணே? நல்லா சைஸாக இருக்கா? நல்லா சைஸாக இருக்குங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அண்ணன் கடை கருவாடு. 150 ரூபா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம போயிட்டு காசிமேட்டில் வந்துன்னா இது வந்து கடம்பா வந்து உள்ளவே வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஒரு கூறு வந்து பார்த்திங்கன்னா 200ரூவாய்க்கு நல்ல பெரிய மீடியம் சைஸில் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கருவாடு, வாழைக்கருவாடுன்னு சொல்லுவாங்க. இது கிலோ வந்து 300ரூவா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா, அரை கிலோ மட்டும் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காசிமேட்டில் வந்து நிறைய மீன் வந்துச்சு. ப்ரைஸ் இந்த வாட்டி கம்மியாக இருக்குது. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி, ஏன்னா போன வாரம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப ஹையாக இருக்குது ப்ரைஸு. ஆனால் போன வாரம் செம்ம க்ரௌடும் கூட. போன வாரம் நிறையா பேர் கூழ் ஊற்றிருப்பாங்க பாரு. இந்த வாட்டி வந்தவங்களாம் கொஞ்சம் கம்மி தான். மீன் கட்டிங் செஷன்லேயே தெரிஞ்சிடும். அங்கே சேல்ஸ் அவ்வளோ அதிகமாக இருந்துன்னா கட்டிங் செஷனில் ஃபுல்லாக நின்றாங்க. போன வாட்டி காமிச்சு பார்த்தீங்களா? இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரீ தான். மற்றபடி ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் டாடா பை பை.